டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு வாலிபன், அதுவும் ஒரு புகழ்பெற்ற இளவரசன் புத்தரிடம் வந்து தனக்கு சந்நியாசம் வழங்குமாறு வேண்டி நிற்கிறான். ஆனால் புத்தர் வழங்கவில்லை. அவருடைய சகோதரரும் தலைமை சீடருமான ஆனந்தா, வழக்கமாக புத்தர் தயங்க மாட்டாரே, இன்று ஏன் யோசிக்கிறார் என்பதை உடனடியாக புரிந்து கொண்டு, ஏன் யோசிக்கிறீர்கள் பகவான் என்று கேட்கிறார். அதற்கு புத்தர் என்ன காரணம் சொல்கிறார்? இளைஞனுக்கு சந்நியாசம் வழங்கப்பட்டதா? ஓஷோ பகிர்ந்த இந்த அருமையான சம்பவத்தை மிஸ் பண்ணாம பாருங்க. It happened once. ஒரு இளவரசன் புத்தரிடம் வந்து தனக்கு சந்நியாசம் வழங்குமாறு கேட்டுக்கொண்டான். புத்தருக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. வழக்கமாக புத்தர்கள் யாராவது சந்நியாசம் வழங்கும்படி கேட்டால் மகிழ்ச்சியை அடைவார்களே தவிர தயங்க மாட்டார்கள். இது ஒரு அரிய நிகழ்ச்சி என்று சொல்ல முடியும். புத்தரின் தலைமை சீடர் ஆனந்தாவுக்கு புத்தர் தயக்கம் காட்டுவது உடனடியாக புரிந்தது. எனவே புத்தரிடம், பகவான், எதற்காக யோசிக்கிறீர்கள்? நீங்கள் தயங்கி நான் பார்த்ததே இல்லையே. வழக்கமாக நீங்கள் மக்கள் சந்நியாசம் பெறுவதற்கு உதவி செய்வீர்கள், அவர்களை சம்மதிக்க வைப்பீர்கள், எல்லாவற்றையும் செய்து அவர்களுக்கு நல்ல பாதையை காட்டுவீர்கள். ஆனால் இங்கே இந்த வாலிபனே வந்து கேட்கிறான். அதுவும் அவன் சாதாரண ஆள் இல்லை, ஒரு இளவரசன். அவன் சீடனாக மாறினால் பல பேர் நம்மை பின்தொடர்வார்கள். நீங்கள் எதற்காக யோசிக்கிறீர்கள் என்று கேட்டார். புத்தர் ஆனந்தாவிடம், காரணம், இந்த வாலிபன் இதற்கு முன்னால் குறைந்தது 7 முறை பிற புத்தர்களால் சந்நியாசம் வழங்கப்பட்டிருக்கிறான். அவன் திரும்ப திரும்ப செய்த தவறையே செய்து கொண்டிருக்கிறான். என்னால் சந்நியாசம் வழங்க முடியும், ஆனால் இவன் அதே தவறை திரும்ப செய்ய வாய்ப்புள்ளது. நீ சொல்வதால் நான் இப்போது சந்நியாசம் கொடுக்கிறேன். இப்போது என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் என்று சொன்னார். அந்த இளைஞனுக்கு சந்நியாசம் கொடுக்கப்பட்டது. புத்தரும் ஆனந்தாவும் பேசியது அத்தனையும் அவன் முன்னிலையில்தான். எனவே திரும்பவும் பழைய தவறு நடக்கக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருந்தான். ஆனால் இறந்த காலத்தில் நடந்தது பல அவன் நினைவில் இல்லை. அப்படி இருக்கும்போது how can you avoid repetition? உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் உங்களால் தவறை தவிர்க்க முடியும். புத்தரிடம் பலமுறை கேட்டு பார்த்தான், நான் எந்த தவறை திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கிறேன், தயவு செய்து என்னிடம் சொல்லுங்கள் என்று கேட்டு பார்த்தான். 7 புத்தர்களோடு வாழ்ந்ததாக வேறு சொன்னீர்கள், இந்த வாய்ப்பை தவறவிட நான் விரும்பவில்லை என்றான். புத்தர் அவனிடம், அது உனக்கு ஒருபோதும் உதவாது. காரணம், இதே கேள்வியை 6வது புத்தரிடமும் கேட்டாய், 5வது புத்தரிடமும் கேட்டாய். அவர்கள் உனக்கு பதில் சொன்னார்கள். நானோ அதை செய்ய போவதில்லை, நேரம் வரும்போது மட்டுமே சொல்வேன் என்று பதில் சொன்னார். அதற்கான நேரமும் வெகு சில நாட்களிலேயே வந்து சேர்ந்தது. எல்லோரும் இன்னொரு நகருக்கு பயணம் செய்ய வேண்டியிருந்தது. ஒரு சிறிய சத்திரத்தில் தங்கினார்கள். 10,000 சந்நியாசிகள். இடம் போதுமானதாக இல்லை. கடுமையான நெரிசல். வயதான சந்நியாசிகளுக்கு சிறிது வசதி செய்து தரப்பட்டது. அவர்கள் வயதானவர்கள், சீனியர்ஸ். இவனோ இப்போதுதான் வந்து சேர்ந்திருக்கிறான். எனவே இருப்பதிலேயே கடைசி இடமாக ஒதுக்கப்பட்டது. அவனுக்கு மக்கள் காலணிகளை போடும் இடம்தான் கொடுக்கப்பட்டது. அங்கேதான் தூங்கியாக வேண்டும். ஒரு இளவரசன் மனிதர்கள் தங்கள் காலணிகளை கழட்டி போடும் தலைவாசலில் படுப்பதா? அவனுக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. அன்று இரவு அவனால் தூங்கவே முடியவில்லை. கொசு கடி ஒருபுறம், சத்திரத்தின் கூட்டம் ஒருபுறம், எந்த நேரமும் வருவதும் போவதுமாக இருக்கும் மக்கள் ஒருபுறம்,
வாசலில் படுத்து எப்படி தூங்க முடியும்? நடு இரவில் எழுந்து, இது மிகப்பெரிய முட்டாள்தனம், ஜஸ்ட் நான்சென்ஸ். இதற்காகவா நான் சந்நியாசியாக மாறினேன்? எல்லா வசதிகளும் உள்ள அரண்மனை எனக்கு இருந்தது. நாளை காலை புத்தரிடம் சொல்லிவிட்டு கிளம்பிவிட வேண்டியதுதான் என்று சொல்லிக்கொண்டான். I will say goodbye to Buddha. உண்மையில் அந்த வினாடியே வீட்டிற்கு திரும்ப நினைத்தவன், ஆனால் அது சரியில்லை என்று நினைத்தான். குறைந்தபட்சம் புத்தரை பார்த்து என்னால் இனி முடியாது, கிளம்புகிறேன் என்று சொல்லிவிட்டு செல்வோம் என்று நினைத்தான். ஆனால் விடுவதற்கு முன்னதாகவே புத்தர் அவனிடம் வந்து, இப்போது நேரம் வந்துவிட்டது. உன் கேள்விக்கு என்னால் இப்போது விடை சொல்ல முடியும். இது உனக்கு பல முறை நடந்திருக்கிறது. 7 முறை உனக்கு சந்நியாசம் வழங்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் சின்ன சின்ன காரணங்களுக்காக நீ மிகவும் மன உளைச்சலுக்கு உள்ளாகி வீடு திரும்பி இருக்கிறாய். நீ இப்போது போகலாம். This is your old habit. இந்த பழைய பழக்கம் காரணமாகத்தான் நான் முதலில் உனக்கு சந்நியாசம் கொடுக்க தயங்கினேன் என்று சொன்னார். அப்போது ஆனந்தாவும் உடன் இருந்தார். லுக், இப்போது என்ன சொல்கிறாய் ஆனந்தா? இந்த மனிதன் நாளை காலை கிளம்புவதாக இருந்தான் என்றார் ஆனந்தாவிடம். அந்த இளைஞன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. புத்தரின் கால்களில் விழுந்து வணங்கினான். எப்படி நடு இரவில் நான் கிளம்புவதை பற்றி தெரிந்து கொண்டீர்கள் என்று புத்தரிடம் கேட்டான். புத்தர் அதற்கு, அதை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. காலையில் போக விரும்பினாய், எனவே நீ போகலாம். ஆனால் போகும்போது இப்படித்தான் நீ ஒவ்வொரு முறையும் உன்னுடைய பாதையை தவறவிட்டு இருக்கிறாய் என்ற அவேர்னஸோடு போ என்று சொன்னார். ஆனால் அந்த இளவரசன் போகவே இல்லை. இட் வாஸ் டிஃபிகல்ட். புத்தர் அவனுக்கு பல அசௌகரியமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்தார். ஆனால் he was a man of integrity. அவன் ஒரு புகழ்பெற்ற குடும்பத்தைச் சேர்ந்தவன். புத்தரை விட்டு போவது அவன் வளர்ப்புக்கே எதிரான செயல். He belonged to the warrior race. இப்போது புத்தர் அவனுடைய இறந்த கால நிகழ்வுகளை நினைவுபடுத்தினார். தியானத்தின் ஆழம் கூட கூட அவனுக்கு கடந்த காலத்தில் அவனோடு இருந்த புத்தர்களும் நினைவுக்கு வந்தார்கள். மெதுமெதுவாக சின்ன சின்ன காரணங்களுக்காக அந்த புத்தர்களை விட்டு சென்றது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. சின்ன விஷயங்களுக்காக he had lost the way many times. செய்த தவறுகளை திரும்ப திரும்ப செய்வதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளது. You will repeat the same mistakes. காரணம், மனது அதே தவறை செய்ய ஆசைப்படுகிறது. Even after many lives, mind repeats the same mistakes. அன்பு நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதற்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இந்த ரெட் கிராக்ஸ் சேனல்ல நிறையவே வீடியோஸ் இருக்கு. பார்க்காதவங்க அந்த வீடியோஸையும் பார்த்து உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோ ரெடி ஆயிட்டே இருக்கு. Until then, take care. Bye.